ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியൂ நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பயபக்தியோடு நாம் எழுந்து நிற்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெய்யாகவே நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும் மன சிநேகத்தினால், மனதுருக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள இறைவனாக நம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலகீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அருளெல்லாம் நிரம்பி பொங்கி வழிகிற இந்த உன்னதமான அருள் இரக்கத்தின் காலத்தில், ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்தில் முழுமையாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமர்ப்பிக்கும்படி பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் நாகரிகத்திலும் கடவுளுடைய பிரசன்னத்தை தேடாமலும் ஆண்டவரை அறியாமலும் விலகி போகிற இந்த உலகத்தில் கடவுளை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஆண்டவரை தேடுகிற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். அவருடைய கரத்தில் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவுகளையும் என் உறவுகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றேன். உம்மிடம் சமர்ப்பிக்கின்றேன். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, உமது திருப்பாதத்திலே உம்முடைய
உம்முடைய திருப்பாதத்தில் என் மனதிலுள்ள எல்லா வேண்டுதல்களையும் வேண்டுதல்களையும் எல்லா ஜெப கருத்துக்களையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. இயேசுவே இரக்கமுள்ள தெய்வமே, என் உடல் நோய்கள் மன அழுத்தங்கள் குடும்பங்களிலே காணப்படக்கூடிய சிறியதும் பெரியதுமான எல்லா பிரச்சனைகளையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நற்கருணை நாதரே, என் இயேசுவே, நீண்ட நாட்களாக என்னிலும் என் குடும்பத்திலும் காணப்படக்கூடிய எல்லா வேதனைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஹalleluya. இயேசுவே இரக்கமுள்ள தெய்வமே, என் தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடன் பாரங்கள் குடும்பத்திலே நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் தடைபட்டு போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, யாருக்கும் தெரியாதபடி மனம் கலங்கி இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற அழுது புலம்புகிற என் வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, திவ்ய நற்கருணை நாதரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் வாரும் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே, விடுதலை தருபவர், எங்களை ஆசீர்வதிப்பவர், எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்புகிறவர் நீர் ஒருவர்தான். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹalleluya. பிரியமானவர்களே, பாடல் பேப்பர்ல பாடல் எண் 4வது பாடலை எடுத்து ஆராதனை பாடலாக இணைந்து பாடுவோம். கைகளை தட்டி பாடுவோம். கைகள் தட்டி பாடும். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் சேர்ந்து பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல கைகள் தட்டி சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சேர்ந்து பாடுவோம். ஆமென். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மீண்டும் பாடுவோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். சேர்ந்து எல்லாரும் மீண்டும் பாடுவோம். கரம் கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. சேர்ந்து மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல குரலை உயர்த்தி பாடுவோம். என் இயேசுவே, என் தகப்பனே,
வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் உம் முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாரும் அப்பா. உம் முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வாரும் அப்பா. சேர்ந்து பாடுங்கப்பா. உம் முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே விரைந்தோடி வாரும் அப்பா. என் இயேசுவே என் இயேசுவே எல்லாரும் குரல் உயர்த்தி தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் சத்தம் ஏற்றி பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. பாடுவோம். ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாரும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் பாடுவோம். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராக இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு நல்ல வலது கருத்தை வேர் சொல்லும். ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராக இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். என் கடவுளாய் ஆண்டவரே என் கடவுளாகிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே என்னை முழுவதும் என்னை முழுவதும் உம்மிடம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே சிநேகத்தோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்கருணை நாதர் நம் கடவுளாய் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். புனித ஜான் மரிய வியானி அழகாக அற்புதமாக கூறுவார், நான் ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் அவருடைய ஆலயத்திற்குள் நுழைகிறேனோ அப்பொழுதெல்லாம் கோடான கோடி தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். பரிசுத்தர் 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 என்ற அந்த உன்னதமான ஆராதனை நடுவில் கடவுள் வீற்றிருக்கிறார் என்று புனித ஜான் மரிய வியானி கூறுகிறார். அதே போல எனக்கு பிரியமானவர்களே, புனித அகஸ்தீனார் சொல்லும் பொழுது திவ்ய நற்கருணை நாதர் எங்கே வீற்றிருக்கிறாரோ அங்கே பரலோகம் இருக்கிறது. இந்த கடவுள் இயேசு ஆண்டவர் இந்த எளிய அப்பத்தில் தன்னையே முழுவதும் நமக்காக கையளித்து 24 மணி நேரமும் அவரே நம்மோடு இருக்கிற இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு பிரியமான அன்பு உறவுகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
44ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென். கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாம வாழக்கூடிய இந்த உலகம் ரொம்ப வேகமா மறந்து விடுகிற உலகம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த உலகம் வேகமாக நம்மை மறக்கக்கூடியது. நம்ம என்னதான் செய்தாலும், எவ்வளவோ பெரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும், இந்த உலகம் நம்மை மறந்து விடக்கூடிய உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. சமீபத்திலே ஒரு ரயில்வே துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு தாயாரை அவர் சந்திக்கிறார். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குறிப்பிட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம். அப்போ அந்த தாயார் என்ன செய்யறாங்கன்னா, எந்த ட்ரெயின்லாம் வருதோ அந்த ட்ரெயின்ல அவங்க ஏறுறாங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட அந்த அப்படியே ஏறுறாங்க. அந்த ட்ரெயின்ல உள்ள அந்த பிளாட் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா ஏறி ஏறி இறங்குகிறார்கள். சில நேரம் தடுமாறுகிறார்கள், கீழே விழுகிறார்கள். இவர் இதை கொஞ்சம் ஒரு சில நாட்களாக கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த அம்மாவை போய் சில பேர்ட்ட அந்த அம்மா என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. உடனே அந்த அம்மா பேசுற வார்த்தை என்னன்னா, ஐயா, எப்பா, எம்மா, என் மகனை பார்த்தீங்களா, என் மகனை பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்குறாங்க. என் மகனை பார்த்தீங்களா, என் மகனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முறை இவருக்கு ரொம்ப அது மன உறுத்தலாயிட்டு, இந்த அம்மா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு அந்த அம்மாவை தேடி போறாரு. அவங்களுக்கு கேட்குறாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்னா அதெல்லாம் பற்றி அவங்க பேசவே இல்லை. எப்பா, நீ என் மகனை பார்த்தியா, நீ என்னுடைய மகனை பார்த்தியா, இதுதான் அவர்கள் கேட்கிற கேள்வி. அப்பதான் அவர் விசாரித்த பொழுது அவருக்கு ரொம்ப இருதயத்தை உடைக்கும்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ அங்கே உள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு கடை வியாபாரி சொல்லுகிறார், இந்த தாயாரை நான் கவனித்தேன். இந்த தாயார் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பையனோடு, ஒரு மகனோடு, ஒரு மகன் வந்தார். அப்போ நடந்த சம்பவம் என்ன, அந்த அம்மா உட்காந்து பேசும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகனும் நானும் இந்த ஊரில் உள்ள எல்லா கோயில்களையும் சந்தித்தோம். என் மகன் என்னை கூட்டு போய், அம்மா, சாமிகளை கடவுளெல்லாம் உனக்கு காமிக்கிறம்மான்னு சொல்லி இந்த ஊருக்கு என்னை கூட்டு வந்தாயா, 2-3 ஊருக்கு கூட்டு போனா, எல்லா கோயில்கள் குளங்கள் எல்லாம் ஏறிட்டு வாமா நம்ம ஊருக்கு போவோம்னு சொல்லி என்னை கொண்டு வந்து இந்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு குடிக்க அவனுக்கு டீ வாங்கிட்டு வாரான்னு இறங்கினா சாமி. ஆனால் அதுக்கப்புறம் என்னை காணோம். ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி நான் இறங்கி தேடி பார்க்குறேன், என் பையனை காணோம்னு அவளை அழ ஆரம்பித்தாள். அப்பந்தான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு புரிகிறது, மகன் அம்மாவை என்ன செய்யலை, சொல்லுங்க, இறக்கிவிட வந்திருக்கிறானே தவிர ஏற்றிவிட வரவில்லை. கண்டுங்காணாம எங்கேயாவது போய் இந்த கிளவி இறங்கட்டும்னு சொல்லி சொந்த பெத்த தாய அவன் இறக்கி விட்டுட்டு அவன் போய் விட்டான். ஏன்? இனிமே இந்த கிளவி தேவையில்லை, இந்த அம்மா இனிமே தேவையில்லை, இந்த வயதான இந்த மூதாட்டி இனிமே நம்ம வீட்டுக்கு பாரம், இதோட இவள மொழிகிறோம்னு சொல்லி அந்த பையன் விட்டு விட்டு போய்விட்டதை அதுக்கப்புறம் அவர்கள் ஆராய்ந்து அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, அவனுக்கு அவளை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. பிரியமானவர்களை, நாம் வாழ்கிற உலகத்தில் நீங்க நல்லா கவனிக்கலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் கேட்டு பாருங்கள், அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம், பரிதவிக்கிறோம். யாராவது என்ன நேசிக்க மாட்டாங்களா, யாராவது என்ன அன்பு செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு துணையா இருக்க மாட்டாங்களா, யாராவது என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு இருக்க மாட்டாங்களா என்று வயதானவர்கள் மட்டுமல்ல, இன்றைய சிறுவர்கள் கூட இப்படி அழுது கொண்டிருப்பதையும் புலம்பிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது.
ஒருவேளை இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்கள் உங்கள் உறவுகளை நினைத்து, உங்க பிள்ளைகளை நினைத்து, கணவனை நினைத்து, மனைவியை நினைத்து வாழ்க்கையில எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த புலம்புகிற அந்த இடத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை மறக்க மாட்டேன். கை தட்டுங்க பாப்போம். நான் இந்த வார்த்தையை இந்த நாளிலே எடுத்த பொழுது எனக்கு ஆண்டவர் இங்க வந்து நம்முடைய ஊருக்கு வந்து இறங்கின உடனே அநேகருடைய தனிமையை குறித்து என்னோடு பேசினார். இங்க இருக்கிற நிறைய பேர் தனிமையில வாடுறாங்கப்பா. அந்த ஊர்ல அநேகர் மன உளைச்சல்ல இருக்கிறாங்க, அநேகர் குடும்பமா இருக்கிறாங்க. ஆனா யாரும் யாரையும் நேசிக்கிறது இல்லை, யாரும் யார்ட்டையும் பேசுறது இல்லை, யாரும் யாருக்கும் அந்யோன்யமாக இல்லை என்று ஒரு பெரிய வருத்தமான ஒரு சுமையை ஆண்டவர் இந்த நாளிலே என் இதயத்திலே வைத்தார். எனக்கு பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்க குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை மாற்றுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் மகனே, என் மகளே, நான் உன்னை மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உலகம் நம்மை மறந்துவிடும், உறவுகள் நம்மை மறப்பார்கள். நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்பொழுது நம்முடைய உறவுகள், எப்பொழுது எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நம்மை மறந்து போவார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம், யோபு 19ஆம் அதிகாரம். யோபு 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அந்த 19ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள் தயவு செய்து. 14வது வசனம் எடுத்துக்கொள்றீங்களா? வாசிக்கலாம். என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை மறந்தனர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிக்கணும். யோபு ஒரு நல்ல நீதிமான். நமக்கு நல்ல சின்ன வயசுலே யோபு பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் இந்த யோபுவை பார்க்கிறேன். இந்த மனுஷன் நீதிமானா மட்டும் இல்ல, செல்வாக்குள்ள ஒரு மனுஷன். நல்ல வசதி இருந்தது, செல்வம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை, அன்னைக்கு இருந்த செல்வந்தர்கள்ல அவர் ஒரு பிரம்மாண்டமான செல்வந்தன். அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனா எல்லாம் இருந்த ஒரு மனுஷன் சொல்றாரு, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க. 2 வார்த்தை அதில் எழுதியிருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரும், என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை மறந்தனர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒதுக்கிடுவாங்க, மறந்துடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் எனக்கு இவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இவங்க தான் அப்படின்னு நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் சில பேரை. அல்லேலூயா. அவங்க இல்லைன்னா நான் செத்துருவேன், அவங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லுவோம் சிலரை. ஆனா 2 வார்த்தை எழுதிருக்கு. ஒன்று ஒதுக்கினர், இன்னொன்று மறந்தனர். சொல்லுங்க எல்லாரும். ஒதுக்குவாங்களா? ஒதுக்குவாங்களா? மறப்பாங்களா? எப்போ? நீங்க ஒரு நாள் இந்த உலகத்துல யூஸ் அண்ட் த்ரோவா போவீங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த உலகத்துல ஒரு நாள் தூக்கி எறியப்படுவீர்கள். அது எப்ப வேணாலும் நடக்கலாம். நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போனோம். அப்போ ஜெபிக்க போனோம்னா அவங்களுக்கு வயசு ரொம்பலாம் இல்லை, ஒரு 32 வயசு 35 வயசுக்குள்ள இருக்கலாம். அந்த அம்மா போட்டோவை பார்த்தேன். ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, நல்ல நடிகை மாதிரி இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. ஆனால் அந்த அம்மா அழுது எப்படி தெரியுமாங்க? ஒரு என் வீட்டுக்காரர் எனக்கு லவ் பண்ணி தான் பிரதர் முடிச்சாரு, கெட்டினா இவ்வளவுதான் கெட்டுவேன் ஒத்த காலில் நின்னாரு பிரதர். நான் இல்லைன்னா என்னெல்லாமா பண்ணாரு, தியாகம்லாம் பண்ணாரு. அவர் கையை பார்த்தீங்கன்னா கோடு கோடா இருக்கும். என்னெல்லாமா பண்ணாரு. என்ன மேரேஜ் பண்ணாம என்ன கல்யாணம் முடியும் பொழுது மற்றவங்களாம் சொன்னாங்க, உண்மையிலே நீ கொடுத்து வச்சவா, ஏன் இப்படி ஒரு மாப்பிள்ளைய உலகத்திலேயே யாரும் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது.
ஆனால் திருமணம் முடிந்தது, 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. திடீர்னு ஒரு உடல் வியாதி. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமே உங்க மனைவி பேருக்கு தான் மனைவியா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு உகந்த மாதிரி சில காரியங்கள் செய்ய முடியாதுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. என் மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய மனைவி என்ற அந்த நிலை மாறி இப்ப என் வீட்டில் வேறொரு பெண்ணோட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் பேருக்கு இந்த வீட்டில் ஒரு பொம்பளையா இருக்கிறேன், பெண்ணாக இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன், கடவுளை நோக்கி கதறேன், கடவுளை ஏன் இன்னமும் என்னை உயிரோடு வைத்து இருக்கிறீர்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வியாதி வந்த உடனே இதுக்கு மேல இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உடனே அதுக்கப்புறம் ஒரு சாப்டருக்கு மனுஷன் வந்துருதான். என்ன வந்துருதான் தெரியுமா? அது அப்படியே ஒரு பொருள் மாதிரி கிடக்குங்க. உங்க வீட்டில் உடஞ்ச சேர் கிடக்கா, உங்க வீட்டில் சில பொருளை ஒதுக்கி வச்சிருப்பீங்க, போடவும் மனசு இல்லை, அப்படிதானமா? சொல்லுங்க. தூக்கி எறியவும், பிரதர் சொல்லுங்க, தூக்கி எறியவும் மனசு இல்லை, வைக்கவும் மனசு இல்லை. ஆனா அது ஏதோ முக்கில் கிடக்குது. நீங்கள் பயனற்றவர்களாக போகும் பொழுது இந்த உலகம், உறவு, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெத்தவங்களா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நான் தைரியமாய் சொல்லுகிறேன், என் அனுபவத்தில் நான் கடந்து வந்த பாதையிலும் கூட சொல்ல முடியும், ஒதுக்கி வைப்பார்கள், மறந்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் சொன்னார், சிஸ்டர், எல்லாரும் என்னுடைய உற்றார் என்னை ஒதுக்கினார்கள், உசுருக்கு உசுரான நண்பன் சொன்னா, எப்பா என்னப்பா என்னை கண்டுக்கலையப்பா, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறந்துட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை மறக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இன்னைக்கு வந்திருக்கலாம். அதனால உங்க இருதயம் பற்றி எரியலாம். கடவுளே, இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா, இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஏன்? இழப்புகளும் வியாதிகளும் பலகீனங்களும் மனித வாழ்க்கையில் தொடர்கதையாக மாறிவிட்டால் ஒதுக்கி விடுவார்கள், எல்லாரும் மறந்து விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது நான் ஒரு நபரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா கவனிங்களா, தயவு செய்து இந்த பகுதியை படிக்கும் பொழுது லூக்கா நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதுல இப்ப தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்க வாசித்து பாருங்க தயவு செய்து. 27வது வசனம். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே, பிரைஸ் தி லார்ட், நல்லா கவனிக்கணும். முதலாவது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தார். இழந்த யோபுவை ஒதுக்கினார்கள், மறந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு மனிதனுடைய பெயரை ஆண்டவர் எழுதல, ஆனா அவனை இளைய குமாரன் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடம் எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் செய்யும் பொழுது இந்த உலகம், இந்த உறவுகள், நண்பர்கள் உங்களை என்ன செய்வாங்க தெரியுமா? ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளும் மனதிலே அவர்கள் பக்குவப்பட மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கையை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னாரு, பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நல்லா தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு நாள் என்னுடைய மனைவிட்ட நான் கொஞ்சம், மனைவி சொன்னா, அத்தான் நீங்க என்ன ரொம்ப லவ் பண்றீங்களா அப்படின்னு என் மனைவி கேட்டா. நான் சொன்னேன், உன்னைய லவ் பண்ணாம யாரடி லவ் பண்றேன், நீ தான் எனக்கு உசுறு அப்படின்னு. உன்னைய மனைவி என்கிட்ட சொன்னா, ஏங்க அப்போ நான் உங்ககிட்ட எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறேன், நான் உங்ககிட்ட எவ்வளவு மனப்பூர்வமா இருக்கேன், ஆனா நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு,
நம்ம ரெண்டு பேரும் திறந்த புஸ்தகம் மாதிரியே இருக்கணும் தான். உண்மையிலே நேசிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்ன உடனே நான் என் மனைவிட்ட என்ன பண்ணிட்டேன்னா, ஆமாடி உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்னுடைய மாமா மகளை நானும் விரும்பணும், அவள் தான் என்ன விரும்பினா அப்படின்னு சில விஷயங்களை கடந்த காலத்தை சொல்லிட்டேன். அல்லேலூயா. கடந்த காலத்தை சொன்னதோட முடிஞ்சது. இல்லை தான் உங்களை நான் ரொம்ப அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னான். ஆனால் வாழ்க்கையில் நாள் ஆக ஆக ஒரே ஒரு வார்த்தையில் என்ன ஸ்டாப் பண்ணுவான். என்ன தெரியுமா? உம்மளை பற்றி. எங்கள் ஊர் பாஷையில் பேசுறதுன்னு உன்னை பற்றி. கொஞ்சம் மரியாதைனா உம்மளை பற்றி. மரியாதை போச்சு, ரொம்ப மரியாதை கூட்டினா ஏய் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க பார்த்தா அப்படி புனிதர்கள் மாதிரியே இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சிறுவ மாதிரி இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. சர்ச்சில் நீங்கள் வந்து உசுரா பேசுங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்க, எதை பேசினாலும் ஏய் உன்னை பற்றி எனக்கு அப்படின்னா அந்த வார்த்தை, ஒரே வார்த்தையே நம்மை காயப்படுத்திடும். தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களை பற்றி எல்லாமே எனக்கு அப்படின்னு. சிலருடைய பார்வை, சிலருடைய வார்த்தை, இந்த வார்த்தையும் பார்வையுமே உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஒரு தவறுகளை பிறர் அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய சில குற்றங்களை சிலர் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் நம்மை மதிப்புக்குரியவர்களாக அல்ல, காலுக்கு கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில வாலிப பிள்ளைங்க, தம்பிகள், சில தங்கைகள் சொல்லுவாங்க பாருங்க, கண்ணீரின் கதைகள். சொந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய சின்ன சில காரியங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னைய பேசுகிற வார்த்தையெல்லாம் ரணமா இருக்கு பிரதர் அப்படின்னு அழுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் பாருங்க, நம்முடைய ஒரு தவறு, இந்த பைபிளில் பாருங்களேன், ஒரு இளையகுமாரன் போயிட்டான், ஆனால் அவன் அதே வீட்டுக்கு திரும்ப வந்தான். வந்த உடனே டேய் என்னடா என் தம்பிய ராசா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஏன்? நீ யாருன்னு எனக்கு பக்கத்தில் கை குடிச்சிடுங்க. உங்களை பற்றி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பேசுறது கேட்கலையோ? நீங்கள் என்ன பேசினா எனக்கு தெரியும் முதல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதெல்லாம் கேட்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்க வீட்டில் உங்களுடைய நல்ல ஒரு காரியங்களை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கேட்டு பாருங்க. நீங்க வெளியே மீசை வச்சிருக்கலாம், வெளியே மீசையை முறுக்கலாம், உங்களுக்கு கதவை திறக்கிறதுக்கு 4 வேல் இருக்கலாம், ஐயா வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு அல்ல கை 4 இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏன்? சிலருக்கு இல்லை, பலருக்கு உங்களை பத்தி தெரியும். அல்லேலூயா. அவங்க உங்களை எடை போட்டு பார்ப்பாங்க, உங்களை அவங்க நினைக்கிற இடையில தான் வச்சு உங்களை பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவர்களுக்கு உங்களுடைய கடந்த காலம் தெரியும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கடந்த காலத்தை தெரிந்தவர்கள். கை கொடுத்து சொல்லுங்கம்மா, உங்க கடந்த காலத்தின் தவறுகளை கேட்கலையோ? அப்ப கை கொடுங்கன்னு தானே சொல்லுங்க. அப்புறம் வேற இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லணுமா? கை கொடுத்து, கை ஷேக்கன் கொடுத்து சொல்லுங்க. கை கொடுக்கா இப்படி உட்கார்ந்துருக்கிற, கை கொடுத்து கை குலுக்கி சொல்லுங்க, உங்க கடந்த கால தவறுகளை தெரிந்தவர்கள் நீங்கள் எவ்வளவு உயரத்தில் போனாலும் அதே பார்வையில் தான் பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? நீங்க டீச்சர் ஆயிரலாம், நீங்க எத்தனையோ வீடு கட்டி என்னெல்லாமோ போயிடலாங்க, அன்னைக்கு மாங்காய் திருநவாதானடியே அப்படிம்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு பிஷப், அவருடைய அந்த பிஷப்பாக அவர் அந்த அந்த உன்னதமான நாளில் அவர் இந்த மறை மாவட்டத்தில் அவர் பிஷப்பாக அவர் போடுறாங்க. அப்போ அவர் பங்குக்கு போறாரு. போனால் அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிலாம் வைக்கிறாங்களாம். அல்லேலூயா. அப்போ வைக்கும் பொழுது ஒருத்தர் மேடை ஏறினாராம். மேடை சொன்னாராம், இன்னைக்கு இவர் நமக்கு பிஷப்பா இருக்காரு, ஆனால் இவங்க அப்பா எங்க வீட்டில் வேலைக்காரராக இருந்தார் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? நீ என்னதான் பிஷப்பா இருந்தாலும் நீ எங்க வீட்டு வேலைக்காரன் தான், உங்க அவரை குத்தி காமிக்கிறதுக்கு. இந்த உலகம் உங்களை குத்தி காமிக்கும்.
உங்கள் உறவுகள் உங்களை குத்தி காமிக்கும். உங்களோடு வாழ்றவங்க உங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல காமிக்காரு, இளைய குமாரனை உடன் பிறந்த சகோதரனால ஏற்றுக்கொள்ளவே, சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளவே. ஒரே வீட்டுல தான் இருப்போம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரே வீட்டுக்குள்ளதாங்க இருப்போம். என்னால அவங்கள பேச முடியாது, என்னால அவனால ஒருத்தர் நாம ஒரு எடை போட்டுட்டோம். அவங்களுடைய தவறுகள் தெரியும் பொழுது நாம் அவர்களை மதிக்கவும் மாட்டோம், அவர்களை நேசிக்கவும் மாட்டோம், அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தோபித்தின் புஸ்தகத்தை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க, தோபித்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அந்த தயவு செய்து எடுத்து வாசிங்க. 10வது வசனம். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். என்ன போட்டிருக்கு? நான் முதல்ல சொன்ன யோபு சொல்றாரு, என்னை ஒதுக்குனாங்க, என்னை மறந்தாங்க. இந்த இளையகுமாரனுடைய ஓமையில ஆண்டவர் சொல்றாரு, அவனை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு நிலை. மூன்றாவது பாருங்க, அவள் மனம் நொந்து அழுதாள். சொல்லுங்க, யாரு? சாரா. ஏன் மனம் நொந்து அழுதா? ஏன் மனம் நொந்து அழுதா? பாருங்க, ஒரு ஆசீர்வாதமான நிலையில இருக்க வேண்டியவா எப்படி இருக்கா தெரியுமா? ஒரு இழப்பின் பாதையில் போகிறாள். பிரைஸ் தி லார்ட். அவளுக்கு மேரேஜ் நடக்குது, அடுத்து மேரேஜ் நடக்குது. அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு கைம்பெண்ணாகவே நிற்கிறாள். சில பேர் பாருங்க, ஒரு குழந்தை இருக்காது, உடனே அவங்கள பழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு திருமண வயது வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும், சிலர் அதை வச்சு அவங்கள ஏசுவாங்க. சில நேரங்களில் சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்கள என்ன செய்வாங்க? அதையே சொல்லியே காயப்படுத்துவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? முதலாவது, எல்லாவற்றை இழந்து துயரத்தின் மத்தியில் இருந்த ஒரு மனிதன். இரண்டாவது, தவறுகளால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். மூன்றாவது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது இந்த உலகம் கொடுக்கிற நிந்தைகள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகம் உங்களை நிந்திக்கும். நீங்க விரும்பினது கிடைக்கல, நீங்க நினைச்சது நடக்கலன்னா நீங்கள் இந்த உலகத்துல யாராக மாறுவீங்கன்னா, அவளுடைய பார்வையில் ஒரு தரித்திரமாக மாறுவீங்க, ஒரு அவமானமா மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், நல்லா பாருங்க, பைபிள் அழகாக தாவீது ஒரு வார்த்தை எழுதுவார். என்னன்னா, என்னுடைய அப்பாவும் என் அம்மாவும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க எல்லாரும். என் அப்பாவும் என் அம்மாவும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். நீங்க சங்கீதம் 27:10 எழுதிக்கோங்க. ஏன் அப்படி சொன்னார்னா, ஒரு நாள் சாமுவேல் இறைவாக்கினர் அந்த தாவீதுனுடைய தகப்பன் ஈசாயுடைய வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு போன உடனே ஈசாயிட்ட சொல்றாரு, எப்பா உன் பயலுக உன் பிள்ளைங்கள்லாம் வரிசையா நிப்பாட்டு, ஏன்னா ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ராஜாவாக உன் வீட்டில இருந்து ஆளை தேர்ந்தெடுக்காருனாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈசாயுடைய வீட்டில் இந்த மகன்கள் வரிசையா நிறுத்தப்பட்டாங்க. சாமுவேல் பார்த்தாரு. யாரை பார்த்தாரு? சொல்லுங்க, யாரை பார்த்தாரு? யாரங்க பார்த்தாரு? நல்ல வாட்டம் சாட்டமா அப்படியே சவுளுடைய படையில கம்பீரமா இருக்கக்கூடிய ஈசாயுடைய மகனை பார்த்து சாமுவேலுக்கே ஆச்சரியம். உண்மையிலே கடவுள் இவனை தான் தேர்ந்தெடுப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எல்லாம் யாரை தேர்ந்தெடுப்போம்? டேலண்ட், நல்ல அறிவு, திறமை, என்ன அப்படிதானே? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, யாரை பார்ப்பீங்க? நல்ல மூக்கு மூலியமா இருக்கணும்,
இப்போம்லாம் சில பயலுக சொல்கிறாங்க, பிரதர் சுண்டுனா ரத்தம் வரணும், தக்காளி மாதிரி இருக்கணும், என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் வச்சு பாதி பேர் 35 வயசுக்கு மேலாகி இன்னும் மேரேஜ் முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஈசாயினுடைய வீட்டில் சாமுவேல் வளத்தையும் ஹைட்டும் வெயிட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் இடத்துல சொன்னாரு, இங்க வா, மனிதன் முகத்தை பார்க்கிறான். எல்லாரும் பேச மாட்டீங்களா? மனுஷன் எதை பார்ப்பான் சார்? சிஸ்டர், மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்க்கிறான். கடவுள் எதை பார்க்காருப்பா? கடவுள் முகத்தை பார்ப்பாரு, உன் இருதயத்தை பார்க்கிறார். சோர்ந்து போன உன்னை பார்ப்பார். யாருமே எனக்கு இல்லையேன்னு புலம்புறியா, உன்னைய பார்க்கிறாரு. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா, உன்னைய பார்க்கிறாரு. ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறியா, உன்னைய பார்க்கிறாரு. பாருங்க, ஈசாய் மறந்து விட்டார், கடவுள் மறக்கவில்லை. கை தட்டுங்க பாப்போம். அப்பா மறந்துட்டார் சார், ஆண்டவர் மறக்கல. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, யார் மறந்துட்டா? சில வீட்டில் நாங்கள் இந்த ஜபத்துக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த பெற்றவங்க சொல்லுவாங்க, பிரதர் என் பையன் இவர் இன்ஜினியராக இருக்காரு, அவர் எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. கடைசியில் கேட்டோம்னா அப்படி அவன் இவ்வளோ 3 பிள்ளைங்க தான்ருவாங்க. அப்புறமா தான் தெரியும், வெளியே இருந்து ஒருத்தன் வருவான். யாருப்பா அப்படின்னா, நானும் தான் இந்த வீட்டில் உள்ள மூத்த பையன்மா. ஏன் யானை சைக்கிள் கடை வச்சுருக்கேன் அப்படி. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியம். அவங்களால அதை கிரகிக்கவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லா லெவல் கூட பாருங்களேன். கூட பிறந்தவங்க கூட எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தால் தான் அவங்க உங்களை பற்றி அக்கான்னு சொல்லுவாங்க. அப்படி தானேம்மா? பேசுங்க, அப்படி தானே? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் அவங்க நினச்சிவாங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க. இல்லைன்னா அப்படியே எனக்குலாம் எனக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் நான் என்னுடைய இந்த மீன் விற்கிற ஒரு அம்மா, எங்கள் பக்கத்தில் ஒரு மீன் விற்கிற ஒரு அக்கா, நல்ல அக்கா, தெருவா போய் மீன் விற்றுட்டு வருது. ஒரு நாள் அவங்க பஸ்ஸில் ஏறியிருக்காங்களாம், முன் சீட்டில் மகா இருந்திருக்கான். உடனே மகளை பார்த்து பேரை சொல்லி ஏய் அப்படின்னு சொல்லி பேரை கூட்டி கொடுக்கும். மகா சத்தமே கொடுக்காம திரும்பி பார்த்துட்டு டக்குன்னு திருப்பிட்டாலாம். இந்த அம்மா உட்காந்துருக்கான், சத்தம் கேட்கான். ஒரு பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட் கேட்குது, பிள்ளை கேட்குது, ஏய் யார் இவன் பேரை சொல்லி கூப்பிடுறது? எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்கா அப்படின்னா. சொல்லுங்க, யாரை பார்த்து? அம்மாவை பார்த்து பக்கத்து வீட்டுக்கார அக்கா. வீட்டில் போய் சொன்னாலாம், யாரை கேட்டு என் பேரை சொல்லி கூப்பிட்டேன்? நான்லாம் உன்னை அம்மானே கூட மாட்டேன். ஏன்? அவளுக்கு மீன் விற்கிறதுக்கு கேவலம், ஆனால் அந்த மீன் விற்ற காசுல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எத்தனையோ பிள்ளைங்க நான் இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கும்போது எங்க அப்பாவை எனக்கு பிடிக்காது, எங்க அம்மாவை பிடிக்காது. ஏன்? எய்த்த வீட்டில் உள்ளவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? அவங்க பணக்காரங்க. எங்க அம்மாவை பாரு, எங்க அப்பாவை பாரு, தரித்திரம் பிடிச்சது. இந்த வீட்டில் போய் நான் பிறந்துட்டானே அப்படின்னா அர்த்தம் என்ன சார்? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் வறுமையில் வாடும் பொழுது, தேவையில் இருக்கும் பொழுது உலகம் நம்மை மறந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, இழப்பின் மத்தியில் உலகம் ஒதுக்கும் மறந்துவிடும். உங்கள் குற்றங்கள் தெரிய வரும் பொழுது, உங்கள் தவறுகள் தெரிய வரும் பொழுது உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, உறவுகள் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. உங்களுக்கு தேவைகள் அதிகமாகும் பொழுது எல்லோரும் கதவை அடைத்து விடுவார்கள். அடைப்பாங்களா? தேவை உங்களுக்கு வரும் பொழுது கதவை திறப்பாங்களா அடைப்பாங்களா? பேச மாட்டேங்கிறீங்களா சார்? தேவை வரும்போது தேவையே இல்லாதப்ப சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு என்ன தேவைனாலும் என் வீட்டுக்கு ஒரு கால் பண்ணுங்க, நான் வந்துருதம்பாங்க. ஆனால் தேவை வரும் பொழுது நீங்க கால் பண்ணா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் இந்த நபர் தொடர்பு எல்லைக்கு அப்புறம் இருக்கிறார். அடுத்து கொஞ்ச நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எந்த கதவுகள் அடைத்தாலும், எந்த மனிதன் கைவிட்டாலும், எந்த உறவுகள் கைவிட்டாலும், உங்களை கைவிடாமல் எப்போதும் தன் இதயத்தை திறந்து வைத்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கை தட்டுங்க பாப்போம். உலகம் உங்களை மறந்தாலும், உறவுகள் உங்களை கைவிட்டாலும், நண்பர்கள் ஒதுக்கினாலும்,
இந்த உலகம் உங்களை குற்றவாளியா பார்த்தாலும் பிரதர் சிஸ்டர், ஒருவேளை நீங்க யாராவது ஒரு குடிப்பழக்கத்தில் அடிமையா இருக்கலாம், ஒருவேளை தேவையில்லாத சில பேட் ஹேபிட் இருக்கலாம். பயப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் ஒதுக்க மாட்டார், உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். வாலிபனே, வாலிப மகனே, நீங்க யாரா இருந்தாலும் எல்லாரையும் இயேசு அன்பு செய்கிறார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 9ஆம் அதிகாரம், இந்த வார்த்தையெல்லாம் படிங்கப்பா. சங்கீதம் திருப்பாடல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். வறியோர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. கை தட்டுங்க பாப்போம். யார் மறக்கப்படுவதில்லை? வறியவர்கள் என்றுமே மறக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்றுமே என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். யோபு ஆண்டவர் மறந்தாரா? சொல்லுங்க, யோபு ஆண்டவர் மறந்தாரா? யோபு ஆண்டவர் மறக்கல. ஆமென். யோபுவோட மனைவி மறந்துட்டாங்க, யோபுடைய நண்பர்கள் மறந்தார்கள், ஆனால் ஆண்டவர் யோபுவை மறக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. யோபு ஆண்டவர் என்ன செய்யல? மறக்கவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சாராவை ஆண்டவர் மறக்கல, ஊதாரி மைந்தன ஆண்டவர் மறக்கல. ஏன்? பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார். பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ? இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். வயதாகி விட்டதா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். நோயில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை மறக்க மாட்டார். கடனிலும் கஷ்டத்திலும் வந்திருக்கிறீங்களா? இயேசு உங்களை மறக்க மாட்டார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக எனக்காக அவர் கொடுத்தார். ஆமென். அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆமென். நம்முடைய உருவத்தை அவர் என்ன செய்வார்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை அவர் அறிவார். சொல்லுங்க, அவர் உங்க பலகீனத்தை அவர், உங்கள் இயலாமை அவர், உங்க கஷ்டத்தை அவர், உங்க நஷ்டங்களை அவர், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒரு நிமிடம் முழங்கால் படிடு. பிரியமானவர்களே, நல்ல கவனிக்கணும். கடவுள் கொடுத்த வாய்ப்பு, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு, ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் உங்களை முழுவதும் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எங்க மேல வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி. நீங்க எவ்வளவு தூரம் நீங்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்றீங்களோ, உங்க பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்களுக்கு ஆண்டவர் முடிவு தருவார். 1000 வேலை உங்களுக்கு இருக்கலாம், நிறைய காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நல்ல கவனிங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்த காலம் ஒரு பொன்னான காலம். பிரைஸ் தி லார்ட். நம்ம செல்வம், நம்ம அறிவு, நம்ம திறமை எல்லாத்தையும் விட பைபிள் சொல்லுகிறது அல்லவா, நான் இந்த உலகத்தில் வாழும் 1000 நாட்களிலும் உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என்னை நிறைய நேரங்கள்ல மறந்து மறுதலிச்சு தூக்கி எறிஞ்சு போறவங்க நிறைய பேர் ஆண்டவரே. ஆனா நீர் என்னை மறப்பதில்லை. யோபு சொன்னார், என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை மறந்தனர். மகளே, மகனே, ஒதுக்கப்பட்ட நிலையில், மறக்கப்பட்ட நிலையில் வாடுகிறாயா? ஒருவேளை உன்னுடைய தவறுகளோ குற்றங்களோ தெரியும் பொழுது அதை சொல்லி சொல்லியே காயப்படுத்தி உன்னை அளவச்சு
உன்னை ஓரங்கட்டி வச்சிருக்காங்களா? இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன்னை தேடி வருகிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையில சில தேவைகள், அந்த தேவைகளையே வைத்து உன்னை காயப்படுத்துவாங்க, மறந்துடுவாங்க. எங்க இவன் நம்ம வீட்டுக்கு வந்தா, எங்க இவளை பார்த்தா ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி நம்மளை விட்டு ஒதுங்கி போவாங்க. ஆனால் சாராவை ஆண்டவர் கைவிடல, இளையகுமாரனை கைவிடல. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்படியே கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்கப்பா, இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கைகளை விரித்துக் கொள்ளுங்க. கைகளை விரித்துக் கொள்ளும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. சொல்லுங்கப்பா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, தேவன் நல்லவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி அருவருப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நல்லவரே. சொல்லுங்கப்பா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் நல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நான் இப்பொழுது இருக்கக்கூடிய என் வாழ்க்கையில் உள்ள எல்லா சுமைகளோடும் பாரங்களோடும் உம் பாதத்தில் வந்து நிற்கிறேன். உம் பாதத்தில் வந்திருக்கிறேன். என்னை கைவிட்டவர்கள், புறக்கணித்தவர்கள், ஒதுங்கி நின்றவர்கள், ஒதுங்கி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள, என்னை கைவிடாத என் கடவுளாக நீர் இருக்கிறீர். ஆண்டவராய் இயேசுவே, என் மனவேதனைகள், மன காயங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, என் மனக்காயங்களுக்கு காரணமானவர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அழுது புலம்பும் எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் மீது இரக்கம் வைத்து ஆறுதல் தாரும். என்னை ஆற்றி தேற்றும். ரெண்டு கைகளை நெஞ்சில வைப்போம். கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்க. உங்க மனசுல யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ, யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் கைவிட்டாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வச்சாங்களோ, அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நீங்க கொடுங்க. உங்களை கைவிட்டவங்களெல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்கள ஒப்பு கொடுங்க. உங்களை ஏமாத்தினவங்கள ஒப்பு கொடுங்க. உங்களை புறக்கணிச்சவங்கள ஒப்பு கொடுங்க. அன்பு செய்யாமல் உங்களை தூக்கி அகற்றி போட்டவங்களெல்லாம் கைகளை கூப்பிடும்.
சேர்ந்து சொல்லுங்கள். இயேசப்பா, இயேசப்பா, எனக்குள் வாரும். எனக்குள் வாரும். உமது அன்பினால் என்னை நிரப்பும். உம் அன்பினால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆறுதலால் என்னை நிரப்பி அருளும். உம் ஆறுதலால் என்னை நிரப்பி. ஆமென். ஆமென். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவரை உற்று பாருங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுவோம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.